ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ் சமைக்க மிஸ்டர். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா விச்கிரே சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சாப்டர் 1 என்ன முடிச்சுனோம். ஜாலியாக நம்ம ஸ்டைலாக கெத்தாக நம்பிச்சோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டைலாக கெத்தாக வச்சுட்டும் முடிக்க போகிறோம். ஸோ சாப்டர் 1 ஹாரர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குல்ல, அதில் போயிடுவாங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு விளாட்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. நம்ம இப்போ கோஸ்ட்டு நார்மல் ஹார்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. நம்ம எல்லாமே விளாட்லாம். பட் நீங்கள் உங்களோட உங்களோட இந்த நல்லா இருக்கும். ஸோ பிரைட்னஸ் கொஞ்சம் இங்கே வச்சுக்கிறேன். இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கட்டும். ஓகே இங்கே இருக்கட்டும். நீங்கள் பிரைட்னஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. ரொம்ப இது வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ உள்ளே போனீங்கன்னா ஒரு காற்றுக்குள்ளே அதெல்லாம் போனீங்கன்னா என்ன இது என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாது. சரி, ஓகே. இப்போ நான் த ரெட் ஹுட் இதுதான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இந்த சாப்டர் தான். இந்த பொண்ணை நம்ம பார்த்தோம்ல சாப்டர் 1. இது பேர் கிரீட்டில்னா. இது என்ன டாமி ரொம்ப சைலண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். ஓகே, அப்புறமா நீ எங்கேருந்து வந்துட்ட அப்படின்னு சொல்லி டிம்மிக்கிட்ட சொன்னான்னா, நான் முழிச்சு பண்ணேன். நான் அந்த விச் ஹவுஸில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணலாம். நம்ம விளாட்னோமே, நம்ம அந்த ஸ்லிங்ஷாட் எடுத்து கீ எட்டோமே, அதுதான் அவன் சொல்கிறான். அப்புறமா எனக்கு மம்மனிங் சர்ப்ரைஸாக இருந்துச்சு அவுட் சைடரில் அப்படின்னு சொன்னான். அப்புறமா டிம்மி நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள் சொல்லிச்சு. ஏன்ல நீ பண்ண? ஓகே, இது என்னன்னா பிகன் க்ரை. அதாவது அது ரொம்ப கை பண்ணானா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மாட்டிக்கிறீங்கன்னா நீங்கள் அழுவீங்கள்ல வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி தான் இவன் பண்ணுறோம். பாவம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் இது எல்லாம் ஒரு வே இருக்கும். அதாவது இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோன்னா ஒரு வே இருக்கும்ல, அதுதான் சொல்கிறேன் அந்த கேர்ளு. இது உலகம் 5 ஆப்ஜெக்ட்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்கான். ஏன்னா ஆப்ஜெக்ட்ஸாக க்ரியேட் ஆகிருக்கான். அது நாங்கள் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு லெஜண்ட் இந்த 5 சீட்ஸும் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு பெஸ்ட்டு, இந்த உலகத்தையே ஆள முடியும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறமா டீம்மி நான் எப்படி நான் எல்லாமே எடுக்கிறது அப்படின்னா, இது இம்பாசிபிள்னா ஒரு சீடு வாங்கிட்டே இருக்குது. ஒரு சீடுனா என்னடா அப்படின்னு சொல்லலாம். அது போடுவோம்ல, அந்த சீடு இல்லை, விவசாயம் பண்ணுவீங்களே அதனால சீடு இல்லை, இது வேறு சீடு. இந்த மன்றக்கல் பாரு, அதுவும் ஒரு சீடு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுதான் ஒரு சீடாக. நெக்ஸ்ட் சீடு என்ன அப்படின்னு தெரியல. இந்த சாப்டர் நம்ம பார்ப்போம். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. இவன் சொல்கிறான் எங்கே நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னால், இது எக்ஸாக்ட்லி என்னமோ சொல்கிறான். கிரீட்டல் ஒரு ஸ்மால் பார்த்தை பாயிண்ட் பண்ணாலா, அங்கே ஒரு ஓல்டு உமனும் கிராண்ட் டாட்டரும் இருந்துச்சுன்னா ரெட்வுட்டில். அப்புறமா ரெஸ்ட் எடுக்கிறாங்களா, டாக்கிங்களா. அப்புறமா கிரீட்டல் ஒழிஞ்சிட்டு டிம்மி பாட்டு நோக்கி போகிறானா. ஓகே, இல்லைடா. இப்போ போகிறோமா, நான் திரும்பி போகலாம், இல்லை திரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தேன். ஓகே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இந்த தடவை நான் வின் ஆகலாம். ஏன்னா 5 அட்டம் நான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 அட்டமா 6 அட்டமா 2 அட்டம் நான் சக்ஸஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஆனால் அது எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் எங்கே போகணும்னா, இந்த ஹவுஸை நம்ம என்ன ஓப்பன் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு கீ வேணும். ஓகேயா, அப்புறமா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த விஷயம் நீங்கள் கேட்டுக்கோங்க. ரொம்ப சீரியஸான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமில் விச்சு அந்த சைடில் தான் ரொம்ப இருக்கும். ஓகேயா, ஸோ டோன்ட் கோ தேர். ஓகேயா, ஸ்டார்டிங்லேயே போகாதுங்க. கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஏதாச்சும் போகலாம். ஓகே, நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. பழைய பண்ணுறோம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நோ ப்ராப்ளம். நான் கட்டு கொடுத்துருப்பேன். போட்டு இப்படி போடணும் சைன் மாதிரி. ஓகேயா, நாங்கள் வந்துடும். இல்லைன்னா சி போடுங்க, கீழே ஏதாச்சும் ட்ரை பண்ணி போடுங்க. வந்துடும். இங்கே போகவே கூடாதுல்ல, நான் தப்பாக போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நானே மறந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு ஹவுஸில் போக போகிறேன்.
போகிறோம். நான் காட்டுறேன். அந்த ஹவுஸ் வந்து நம்ம கட் பண்ணணும். இது வருதா இந்த விச்சு வேறு இங்கே வரும். ஸோ அதுதான் ரொம்ப பயமே இருக்குது. ஸோ அது நம்ம கண்ணை மாட்டாமலே போகணும். ஓகே இல்லை அவனுக்கு வந்து அந்த என்னமோ சொல்லுவாங்க, இந்த ஃபாகாக இருக்கிறனால தான் தெரியல. இது நல்லா பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேம் ஒரு பார்க்குற மாதிரி எல்லாருமே பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது ஓ வைக்கலாமா? இது நீங்கள் இப்படி ஒரு காட்டும். நான் சொல்கிறேன். நம்ம வந்து கட் பண்ணிடலாம் எல்லாமே. ஓகே கட் பண்ணியாச்சு. சார்ஜ் 65. ஸோ நோ ப்ராப்ளம். இங்கே காட்டுற மாதிரி இருந்தால் இப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா சவுண்டு கிட்டு வந்துடும். இப்படி ஒரு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஹேண்டில் நம்ம தூக்கி போடுவோம்ல, அங்கே பாருங்கள், அங்கே நான் வச்சுட்டேன். ஸோ அதில் போட்டோன்னா அது வந்து ஒரு இடத்துல இருக்கும். ஓகே நான் போகலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வச்சு வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு வச்சே பார்த்து. ஓகே போகலாம். வாவா வச்சு வந்துடும்ல. இந்த சைடை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக போய் ஓப்பன் பண்ணலாம். இது நார்மல் மோட் தான் இருக்குது. ஒரு தெரிஞ்சிருக்கும். சாப்டர் 1 இருக்கும். நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம். அது போஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து போட்டேன். ஓகே இங்கே லீவ் போட்டேன். போக மாட்டேங்குது. இருந்துச்சு. ஓகே ஆனால் இப்போ நான் வந்து ஒரு மன்றம் ஸ்டடி பண்ண போகிறோம் இந்த சாப்டரில். இன்னும் நம்ம மேலே போய் பார்ப்போம். ஸோ அந்த மன்றம் பேப்பர் நான் எனக்கு தெரியும். இந்த மன்றம் என்னென்னா நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்ப்போம். யூ வந்து தலைக்கீழே போட்டோன்னா நம்ம வந்து ஒரு மரம் இருக்குல்ல, அது க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபாஸ்ட்டாக போகலாம். ஃபாஸ்ட்டாக போய் நம்ம வந்து டிக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம ப்ளூ கீ வேணும். ஸோ அது இருந்தால்னா மெயின் ரோலு. ஓகே வருதான் வச்சு எனக்குமே வருவாங்க. ஓகே நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு எஸ்கேப் ஆகணும். அப்படி ஃபஸ்ட்டு நம்ம அந்த சைடில் போய் குனிஞ்சி நம்ம பார்ப்போம். நம்ம கோபார் எடுத்தோம்னா அந்த சைடு தான் அங்கே ஒரு டிக்கு இருக்கும். அந்த டிக்கும் நம்ம வந்து தோண்டி போட்டோம்னா தெரிஞ்சிடும் எங்கே இருக்கணும். போக மாதிரி இருக்கும். ஓகே சவுண்ட் போயிடுச்சு. இங்கே போட்டு வச்சுருவோம். அந்த இது இங்கேயே இருக்கட்டும். நம்மளுக்கு தேவைதான். ஓகே தேவை இருக்கும்போது தேவைதான். இப்போ இங்கே நான் பார்க்கல. ஓகே பார்க்கலாம். இங்கேயுமே இதுவே இந்த டிக்குள்ளேயுமே இங்கே 2-3 இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கு. ஓகே ப்ளூ கலர் ப்ளூ கலரில் நான் பார்த்தேன். சரி ப்ளூக்கு பார்த்தேன். இந்த டிக்கில் இருக்கும். நம்ம வந்து இப்போ நான் அது பேப்பர் சவுண்டு இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல. ஓகே அதான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம போய் என்ன பார்ப்போம். பீஸ் ஆஃப் பெயிண்டிங் மட்டும் போட்டுடலாம். பெயிண்டிங்கில் போடணும். நோ ப்ராப்ளம். நம்ம வந்து போட்டுடலாம். பெயிண்டிங் விட்டாச்சு. அப்புறமா ஓகே லெட்ஸ் கோ. ஓகே நம்ம பார்ப்போம். இது வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்குமே வருவேங்கடா. என்னையே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. மோசமான விஷயம். நீங்கள்லாம் அதை நம்பாதீங்க. நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணால் ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம தாங்குவோம்.
இப்போ இந்த கிராண்ட் இருக்குன்னா மேலே ஏறி வந்துட்டியா பாட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ நான் வந்து தலைகீழ இருந்து போடணும். ஃபஸ்ட்டில் வந்துடக்கூடாது. ஏறிடலாம். ஃபஸ்ட்டு ஏறிடலாம். அப்பாடா பக்கு பக்குன்னு இருந்துச்சு. இப்போ பக்குன்னு போயிடுச்சு. ஸோ இப்போ மேப் மட்டும் எடுக்கணும். அது எடுத்தோன்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்புறமா கிராங்க் எடுக்கணும். அது வேறு ஒரு வேலைலாம். ஸோ ஓகேயா ரொம்ப வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு மேப்பு வேலை முடிச்சுட்டு நம்ம கிராங்க் வேலை போகலாமா? இன்னும் எக்ஸையா இந்த சைட்லேயும் போயிடலாம். ஓகே ஏன்னா ஈஸியாக இருக்கும். அந்த கிளவி ஃபாஸ்டா பார்க்கல சம்மன்ஸ் நின்றுச்சு. இப்போ ஃபைனல் முடிச்சாச்சு. இப்போ வர முடியாது பிடிச்சால அடா. ஓகே இப்போ வந்து எந்த சைடு போகணும்? இந்த சைடா போயிடலாம். எவ்வளோ ஸ்லோவாக போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இந்த சைடு அப்புறமா இந்த சைடு தான். அப்புறமா அந்த சைடு போகணும். ஓகே நான் பார்த்தேன் அந்த சைடு தான். அப்புறமா எந்த சைடு போகணும்? இந்த சைடா? இந்த சைடு தான். இந்த சைடு தான் 2 வாட்டி போகணும். ஓகே இந்த சைடாக போடா ஃபாஸ்டா. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் கரெக்டான லொக்கேஷன். அப்புறமா ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் மேப் போட்டு வந்துட்டீங்கன்னா திரும்ப அந்த கட்டிங் பிளேஸ் எடுக்கிறீங்களா அது எடுத்துட்டு நம்ம திரும்ப வந்துட்டோம்னா நம்ம லொக்கேஷனுக்கே வந்துடுவோம். நம்ம போட்டோம்ல மேப்போட லொக்கேஷனுக்கே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம கிராங்க் ஏற மாட்டோம். I need this child. He seems quite innocent. Only if he gets a little better, strengthen myself. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வரல. நான் வேறு பக்குன்னு இருக்குது வந்துக்கூடாது. அப்படின்னா வந்துச்சுன்னா மிச்ச மோசமான கிளம்பி வந்துச்சுன்னா லெவல் தான். ஓகேயா ஓகே நான் செட்டு போயிடுவேன். ஓகே டர்ன் பண்ணிவிட்டு பக்கெட் எடுத்துட்டு நான் வந்து ஒரு ரொம்ப சீக்கிரமாக வேலை பண்ணுவேன். இந்த சைடு தானே வருது. எனக்கே மூச்சு தேவை. எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா பண்ணுங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. பண்ணிட்டேன்டா பிடிச்சி அப்படின்னு சொன்னால் இவ்வளோ எனக்கு என்ன எனக்கு வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்கும். இந்த கேம் நான் ஈஸியாக முடிப்பேன். போட்டு நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். வருதா அந்த வச்சு ஃபஸ்ட்டு இந்த கிளம்பி இது வேறு நான் மாட்டேன் மன்றம் போட்டுலாம் மறந்து போச்சு. ரொம்ப நாள் போயிடுச்சு. சொல்லிட்டு கிளம்பி வச்சு வந்து இப்போ அது வந்துச்சுன்னா அந்த ஸ்டோன் தோக்கணும்னா ரொம்ப ஸ்லோவாக போகும். அது வந்துச்சுன்னா அந்த கீழே போட்டு போயிடலாம். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம அந்த சைடாக போகணும். இருக்கா இல்லை இது வேற போக மாட்டேங்குது. ஓகே போயிட்டோம் மிச்சு இல்லை அது. ஓகே போடா ஃபாஸ்ட்டா ஸ்லோ போகணும் சார். தான் ரொம்ப பிடிக்காத விஷயம். ஓகே நான் வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுவேன். ஓகே ஃபாஸ்ட்டாக போயிட்டாச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து லேண்டிங் நம்மளோட பிளேஸ் வந்தாச்சு. இந்த கல் வச்சிட்டோன்னா இது ஓப்பன் ஆகிடும். இங்கே தான் நம்மளுக்கு ஹெட்டுட்டாக சம்திங் இருக்கும். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அந்த கட்டிங் பிளேஸ் எடுத்து கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆமாம் நான் போட்டேன். ஓகே இந்த கேள்வி அந்த சைட் போட்டோம். நம்ம இந்த சைட் போயிடலாம். நம்ம வந்து கட்டிங் பிளேஸ் தான் எடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம கட்டிங் பிளேஸில் அது வந்து கட் பண்ணுவாங்கள்ல என்னமோ சொல்லுவாங்க. சிசர்ஸ் தான்
அதே மாதிரி தான், பட் இது வந்து வேறதா நேம் வந்து வேறதா போட்டுருக்காங்க. ப்ரூனிங் ஷேர்ஸ். இது கீப் பண்ணிட்டு இப்போ வராது, வர முடியாது இந்த சைடு. ஓகே, நம்ம எஸ்கேப் ஆகி போட்டோம். ஓகே, இங்கே போட்டுடலாம், தேவையில்லை. இப்போ நம்ம வந்து கோடு பார்க்கலாம். 461 அந்த ஜீரோலாம் விட்டுடுங்க. ஓகே, நீங்கள் பார்க்குறீங்க, ஜீரோ விட்டுருங்க. ஓகே, 461. ஓகே, 4 என்னடா. அப்புறமா நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு டவுட் இருக்கும், ஏன்டா ரொம்ப நாளாக வீடியோ போடல அப்படின்னு சொன்னால், ஏன்னா வந்து இந்த நான் சொன்னல 5 அட்டன் நான் ட்ரை பண்ணேன், வரவே முடியல. 2 அட்டன் தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. 6 5 தெரியல, 2 அட்டன் தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. சக்ஸஸ் அதுதான் ஆகிருக்கு. ஓகே, அப்புறமா ப்ளூ கேட்டது எஸ்கேப் பண்ணலாம். ஓகே, அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகே, நான் ஏடா ஸ்லோவாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பயமுட்டுறதா, பயமுட்டுனா நல்லா இருக்கும். காணும் ஏழை வருது போயிடுச்சு. ப்ளூ கீ மட்டும் தேட ஸ்டார்ட் பண்ணுறோம். எதுக்கு ப்ளூ கீ தேட ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதுதான் ரொம்ப பெருசான விஷயம். ஓகே, ப்ளூ கீ இந்த சைடாக ஆகுதா? ஓகே, ஆட்டோ மாட்டிட்டு போயிடணும். அது வேறு நம்ம வந்து ஆட்டோ மாட்டி போயாச்சு. நம்ம வந்து மேலே போயிட்டோன்னா வேலை வந்து எக்ஸ்ஓ பாருங்க, எக்ஸ்ஓ ரெக்டாங்கிள் ஸ்கொயர்ஸ் சொல்லிட்டேன். இதுதான் ஆன்சரு, அதுதான் வரும். பட் நீங்கள் முதலே போட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தராது. பீஸ் பண்ணிட்டுனா தரோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்கள். ஓகேயா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஓகேயா, அப்புறமா ஓ போடணும். ஓகே, ஓ அப்புறமா ஓகே, ஃபைனலி நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஓகே, எஸ் நம்ம வந்து பூட்டு சாக்கணும். எஸ் நம்மளுக்கு வந்து ரெட் கீ கிடச்சிருக்கு. எஸ்கேப்பிங் டைம் நான் இன்றைக்கி நான் வந்து ரிலீஸ் பண்ண போனேன். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு பண்ணி. ஓகே, இந்த கேம் நான் வந்து வின் பண்ணிவிட்டு நான் போடலாம் அப்படின்னு இருந்தேன். அப்புறமா வீடியோ போடும்போது அவுட் ஆகிட்டேன். அதுதான் ரொம்ப சங்கடமான விஷயம். ஓகே, அதனால நான் கட் பண்ணி திரும்ப போட்டே இருக்கேன். இந்த தடவை நம்ம சக்சீட் பண்ணிட்டோம். வேறு கேம் போடலாம், மெட்டல் சாப்டர் 2 போடலாம். ஓகே, குட் எண்டிங் போடலாம், பேட் எண்டிங்கும் போடலாம். நம்ம இந்த கேம் முடிச்சிட்டோம். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, ஃபைனல் நம்ம இந்த கேம் முடிச்சாச்சு. இந்த வச்சுக்கிற கேமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஈவினிங் போடலாம், இன்னும் நெக்ஸ்ட்டு மெட்டல் போடலாம். மெட்டல் நான் ஏற்றி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வெல்கம் இருக்குல்ல, அங்கே தான் போகணும். தொலைச்சிச்சுனாலும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிளவி பட்டு. ஸோ கிளவி பாய் சொல்லிடலாம். வருதா? கிளவி வா வரமாட்டேங்குது. வாழா கிளவி. அப்புறமா ஒரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன். நான் அவுட்டே ஆகாமல் விளாண்டுல. ஸோ ஓகே, அதனால தான் கிளவி வரல. ஓகே, விட்டுலாம் நம்ம இதை பற்றி பேசலாம். அவுட்டே ஆகலைல்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, இதில் 3 ஹார்ட் இருக்குது. ஸோ ஓகே, ஹேடு பட்டா பண்ணணும் 2 ஹார்ட்டு. இப்போ நீங்கள் ஹேடு பார்க்காம பண்ணால் ஒரே ஒரு ஹார்ட் தான். இவ்வளோ தான் கத்த மாட்டேங்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே வந்துடலாம். ஓகே, கிரீட்டர் வந்து திரும்ப வந்து ஃபாஸ்ட்குள்ளே வந்துருக்காங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது கூட அப்படின்னு சொல்லி. அப்புறமா ரொம்ப உட்டு ரியாக்டட் சர்ப்ரைஸ். ஓ, நீ இது எட்டுதையா? அங்கே ஒரு உல்ஃப் இருக்கும், அது அப்படியே சைட்டாக ஸ்மைல் பண்ணலாம். இப்படி பண்ணுவாங்கள்ல, இப்படி தெரியல. ஓகே, உல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் உல்ஃபா நான் பார்க்கவே இல்லையே. ஒரு வேளை நெக்ஸ்ட் சாப்டரில் வரோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதான்
இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து அங்கே வந்து அன்காண்டு பைண்ட் வந்து அன்காண்டா அந்த கேர்ள் வந்து இங்கே ட்ரபுளாக இருக்குமே நம்ம சொல்லலாம். ஆன்சர் நோ ஒன் ஹூ இது இந்த பண்ணுறது யாராலையுமே எடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணாலும் அப்புறம் குயிக்காக என்னமோ ஸ்கிப் பண்ணுறான். என்னடா அங்கே பாரு கிரீட்டில் காட்டினா அங்கே தான் ஒரு ஸ்மால் பார்ட் இருக்குது, அங்கே தான் ஒரு கார்பெண்டனும் அந்த சன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு சீடு வந்து அங்கே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நோ டைம் டு லூஸ் மிகோஸ் கார்பெண்டனும் சவுண்டு அவளோட என்ன ட்ரபிள். ஒரு நிமிஷம் நான் ரீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டேன். 16 மினிட்ஸில் முடிச்சிட்டேன். ஃபைனல் முடிச்சாச்சு. இதோ நம்ம கேம் பிளே முடிச்சிடலாம். ஹார்டு மோடு அதெல்லாம் வேணால் சொல்லுங்கள். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோ நம்ம கேம் முடிச்சிடலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.